நட்டேலா ஃபில்டு பேம்பலூன் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 175 கிராம் மில்க் எடுத்துக்கோங்க. அது வந்து வெது வெதுப்பாக இருக்கணும். நம்ம கை வச்சா அந்த சூடு தெரிகிற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப சூடு அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஈஸ்ட்டை கில் பண்ணிடும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் தான். நீங்கள் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால தான் நான் இந்த மெத்தடை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 175 கிராம் வந்து மில்க் வெது வெதுன்னு எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு 7 கிராம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக உங்களோட ஆக்டிவ் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்டியோ இல்லை ஆக்டிவ் ட்ரை ஈஸ்டியோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 4.5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கவர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஓகேங்களா, ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. எதுக்கு நான் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது நான் டைரெக்டாகவே மாவில் போட்டு பண்ணலாம். நான் இது எதுக்காக இந்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறேன்னா, இன்கேஸ் நிறைய பேருக்கு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்க்கு பதில் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் தான் கிடைக்குது வீட்டு பக்கத்துலனா, இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்க்கு யூஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து நம்மளோட ஈஸ்ட்டை 10 நிமிஷத்துக்கு மேலே பேனில் வைக்காது. அதுக்குள்ளேயே அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிசால்வ் ஆகி அங்கங்கே பபிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதே மாதிரி தான் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டில் இருக்கும். இன்னும் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டில் இன்னும் ஒரு நுரை மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணாலும் இதே தான் 7 கிராமு அரௌண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வரும். இல்லை ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதே தான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். மெத்தடு மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து ஒரு 375 கிராம் மைதாவில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு எக், ஒரு மீடியம் சைஸோ இல்லை லார்ஜ் சைஸ் எதுனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 50 கிராம் பட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பட்டர் வந்து நம்ம நீட் பண்ணும்போது தேவைப்படும். ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, மைதா மாவில், அந்த மாதிரி நார்மலாக வீட்டுக்கு சப்பாத்தி ரொட்டி பிசைகிற அந்த மாவு மாதிரி இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் ஒரே இதில் வந்து கேதர் பண்ணுறதுக்காக இந்த சின்ன டூல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கையிலேயே பிசைய முடியும்னா பிசைஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுவேன், பட் இது குவான்டிட்டி கம்மி ங்கிறதுனால இப்போதைக்கு கையிலேயே பண்ணுறேன். நம்மளோட டோ வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்னா நல்லா வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். ஓகேங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நீடிங் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய டோ வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு ஸ்டிக்கினஸ் இல்லை. ஸோ நான் மில்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மில்க்கு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. தேவையான போது நமக்கு யூஸ் ஆகும். இதில் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். நீடிங் டைம் எப்படி நம்ம பீஸா, ப்ரெட்டு, இந்த மாதிரி பர்கர் எல்லாத்துக்குமே, ஓகேங்களா, ஹாட் டாக் பன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே நீடிங் டைம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்மளோட கிச்சன் பிளாட்ஃபார்மில் போட்டுக்கலாம். கிச்சன் பிளாட்ஃபார்மில் வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சு நீட் பண்ணுங்கள். இப்போ அதை நம்ம இப்படி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த மாவு வந்து அப்படியே பிரேக் ஆகும். ஓகேங்களா, நம்ம நீட் பண்ணும்போது தேய்க்கும் போதே பிரேக் ஆகும். உங்களுடைய பாம் வச்சு நீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இது மொத்தம் 8 நிமிஷம் நம்ம நீட் பண்ணி எடுக்க போகிறோம். 8 மினிட்ஸ்ன்றதே வந்து நமக்கு ஓகேவான கரெக்ட் டைமு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பட்டரில் கொஞ்சமாக எடுத்து வச்சு நீட் பண்ணுங்கள். இப்போ இந்த நீட் பண்ணும்போது ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். உங்கள் பிளாட்ஃபார்மும் க்ரீஸியாக இருக்கும், உங்கள் கையும் மெஸ்ஸியாக க்ரீஸியாக இருக்கும். பட் நீங்கள் அப்படியே நீட் பண்ண அந்த பட்டர் எல்லாம் வந்து அந்த மாவில் அப்சர்வ் ஆகி ஸ்மூத் ஆகி உங்கள் கையில் இருக்கிற அந்த மாவும் வந்து அதுலேயே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியுதா எந்த மாதிரி இருக்குன்னு. இந்த மாதிரி நான் பண்ணி 8 மினிட்ஸ் நான் வந்து இதை நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நீட் பண்ணிட்டேன் பட்டர் எல்லாம் போட்டு. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணும்போது தெரியுதா நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகுது மாவு. ஸோ இதுக்கு வந்து விண்டோ டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு நெசசிட்டியான ஒரு பிகினர்ஸாவோ ஒரு ஹோம் பேக்கர்ஸ்க்கு தேவையில்லை. நம்ம வந்து ஈவன் இதை சேலே பண்ணாலும் இது தேவை கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி இதுவே போதும். நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா, இதுவே நமக்கு தெரியும் இது நம்மளுடைய மாவு வந்து கரெக்டாக நம்ம வந்து டோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு. ரெண்டாவது நீங்கள் பண்ண அப்படியே உங்களுக்கு இது ஒரு பவுன்ஸ் மாதிரி அப்படியே வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்மளுடைய டோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நீங்கள் நார்மல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணி எடுத்தோம் இல்லையா டோவை மொத்தமாக சேர்த்து, அந்த பவுல்லே வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு இதையும் இந்த மாவையும் அதில் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஆயில் போட்டுக்கோங்க. ஏன்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மாய்ஸ்சர் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ அதனால் மேலேயும் ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஊற்றிட்டு ஒரு கிளாத்தையோ இல்லை கிளிங் ரேப்பையோ எது வேணும்னாலும் நீங்கள் போட்டு இதை ஃபுல்லாக டபுள் த டைம் ஆகிற வரைக்கும் இதை வச்சுடுங்க. இது டைம் வந்து டிபெண்ட் அப்பான் த டெம்பரேச்சர் தான்.
ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதை கரெக்டாக எங்கே மேம் ஃபர்மெண்டேஷன் பண்ணுறதுன்னா, நம்ம எந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஹாட்டாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இதில் இன்னொரு ட்ரிக் நான் சொல்கிறேன். நான் நார்மலாக என்ன பண்ணுவேன்னா, ஓவன் இருக்கு இல்லையா, அது வந்து ஹீட் பண்ணி லைட் மோட்லாம் வைக்க சொல்லுவாங்க. எதுவுமே வேணாம், ஓவனை திறந்து உள்ளே வச்சுடுங்க. அதுவே நல்ல வார்மான பிளேஸ் தான். இப்போ இது டபுள் டைம் ஆயிடுச்சு இல்லையா, இதுக்கு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ இதனோட டோவோட இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 கிராம் இருக்குது. ஸோ இதை நான் வந்து 70 கிராமாக 10 டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வேணும்னா உங்கள் டோவை மெஷர் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 70 to 75 கிராம் நம்மளோட டோ இருந்தால் தான் அந்த பேம்ப்ளூனுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த இது. ஓகே, சரி. அதே மாதிரி நம்ம ஹோம்மேடில் பண்ணுறதுக்கும் பேக்கரியில் வாங்கிறதுக்கும் இந்த பேம்ப்ளூனில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் என்னோட பர்சனல் இதில் சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம ஆயிலெல்லாம் 2 லிட்டர் ஆயில் 3 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரெண்டாவது பெரிய பாத்திரம் வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்போது அது வந்து நல்லா பந்து மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பட் நம்மளால் வீட்டில் அப்படி பண்ண முடியாது. தேவையான அளவுக்கு தான் ஆயில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது போக போக இன்னும் அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி 10 டிவைட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி பாம் வச்சு ரவுண்ட் பால் பண்ணிக்கோங்க. இந்த பாலை வந்து நீங்கள் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் தான் வைக்கணும். ஓகேங்களா? அப்படியே வந்து உங்களுடைய இதில் வைக்காதீங்க. அப்புறம் நம்ம எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஓகேவா? பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அது நல்லா திரும்ப பவுன்ஸ் ஆகி மேலே வரும். இந்த மாதிரி 10 இதையும் நம்ம பால் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு உங்களோட குக்கி ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் குட்டி குட்டி பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுடுங்க. இதை வந்து நம்ம திரும்ப அகைன் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் அகைன் ரெண்டாவது ஒன்று எடுத்து உங்களுக்கு இன்னொரு ஒன்று பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் ஆயில் பற்றி பேசிகிட்டு இருந்தேன், ஃப்ரை பற்றி. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கோங்க. பண்ணி கீழே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பண்ணி, நார்மலாக உங்களுக்கு தெரியும்ல, வீட்டில் நம்ம பூரி எல்லாம் சுடும்போது அந்த வீரல் இல்லாமல் கரெக்டாக ரவுண்ட் பண்ணுவோம்ல, அவ்வளவுதான். ஓகேங்களா? வெடிப்பு வந்துட்டு என்ன பண்ணால் ஒன்றும் ஆகாது, டேஸ்ட் எல்லாம் மாறாது, சேமாக இருக்கும். பட் ப்ரெசென்டபிளாக அந்த உடஞ்சி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ப்ரெசென்டபிளாக இல்லாத மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் உங்கள் டெக்ஸ்டர்லையோ உங்களோட டேஸ்ட்லையோ மாறவே மாறாது. ஓகே, இவ்வளவு தான். ஸோ அகைன் பார்ச்மெண்ட் பேப்பர் நான் எடுக்கிறேன், அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து திரும்ப நம்ம குக்கி ட்ரேயில் வச்சுக்கலாம். இப்போது 10 ரெடி ஆயிடுச்சு. அகைன் செகண்ட் ஃபர்மெண்டேஷன். இது நல்லா வந்து ஒரு டபுள் த சைஸ் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி வரட்டும். இதையும் வார்ம் பிளேஸில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய இது ரெடி ஆகிடுச்சு, பெம்ப்ளூனோட அந்த இது ரெடி ஆகிடுச்சு டோ. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லோ டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரோட டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரோடு நம்ம வந்து உள்ளே விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் கையிலேருந்தே எடுத்திங்கன்னா அது ஒட்டிக்கிட்டு வரும். ஓகேவா? ஸோ வச்சுட்டு இப்படி பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அது வெளியில் வந்துடும். ஓகே, இல்லை எனக்கு அது கூட எடுக்க கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, விட்டுடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அது எடுத்துக்கலாம். அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்றும் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுதான் நான் சொன்னேன், நம்மளோட ஃப்ரையில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இதுவாக இருக்கு இல்லையா, அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுனா அது மேலே பால் மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு சென்டரில் மட்டும் டார்க் ஆகாமல் எல்லாம் ஈவனாக வரும். மற்றபடி நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் பேன் தான், அதுவும் இந்த ஃப்ளாட் பண்ணுறதுனால தான் அப்படி வருது. கர்வ் பான் வச்சு பண்ணோன்னா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி இந்த 10 வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஓரளவுக்கு மீடியம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நம்ம இதை உங்கள் வீட்டில் அடுப்பில் நீங்கள் பண்ணாலுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல வெடிப்பு நமக்கு தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஒரு பவுல்லையோ ஒரு பிளேட்லேயோ கேஸ்டர் சுகர் வச்சுக்கோங்க. அந்த கேஸ்டர் சுகரில் இதை அப்படியே வந்து 2 பக்கமும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது. ஓகே, ஈவன் நீங்கள் இந்த சூடோடு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு அந்த க்ரன்ச்சி சவுண்டு கேட்கும். பட் உடையாது இந்த பன்னில். ஓகே, பவுடர் சுகர் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 75 கிராம் டார்க் சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 75 கிராம் கூட 20 கிராம் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் மைக்ரோவேவ் ஓவன்லையோ இல்லை டபுள் பாயிலிங் மெத்தட்லையோ மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
மெல்ட் பண்ணி எடுத்த உடனே நட்டேலா 75 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று க்ரீம் ஃபில்லிங் இதுன்னு இல்லை, இது உங்களோட சாய்ஸ், எது வேணாலும் நீங்கள் க்ரீம் ஃபில் பண்ணலாம். பட் இட் ஷுட் பி கண்டிப்பாக வந்து இது வந்து நமக்கு ரன்னியாக இருக்கணும். ரன்னினா ஓவர் ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா உள்ள ஹோல்ஸ் போட்டு போடும்போது ரொம்ப வந்து ரன்னியாக போச்சுன்னா அது உள்ள எல்லா இடத்துலையும் போய் அப்சர்வ் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அது உள்ளே போகவே போகாது, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கணும். ஓகேங்களா? ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக வந்து 10 பன் பண்ணேன், பட் அதில் வந்து 8ல் தான் நான் இது ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னு. இது இத்தனைக்கும் இன்னமும் வார்மாக தான் இருக்குது. இது இப்போ நம்ம ஓட்டை போடணும். இந்த வடை திருப்போம் இல்லையா, அந்த கம்பியோ இல்லை எது வேணாலும் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போடுறதுக்கு போட்டு உள்ள வரைக்கும் அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டில் அந்த பக்கம் மட்டும் வரக்கூடாது, அது வரைக்கும் குத்திட்டு உள்ளேக்குள்ளேயே அப்படி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் நம்ம பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் உள்ளே நல்லா ரொட்டேட் ஆகுதுன்னு. அப்போ தான் இந்த க்ரீம் வந்து உள்ள வரைக்கும் போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஓட்டை போடணும். இந்த குக்கி கட்டர்லாம் வச்சு ஓட்டை போடாதீங்க, ஜஸ்ட் ஒரு கம்பி மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா ஓகே உள்ள வரைக்கும் உங்களுக்கு அது பண்ணும்போதே தெரியும் அந்த இடத்த நம்ம வந்து எம்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது பைப்பிங் பேக் கட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வழியாக உள்ளே விடுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, அந்த ஹோல்குள்ளே போகாது. டிப்பு வந்து கரெக்டான சைஸ்க்கு பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஹோல்குள்ளே இதை விடுறேன். விட்டு நம்ம வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணும், ப்ரெஸ் பண்ணால் உள்ளே வரைக்கும் போயிட்டு அதுவே மேலே வந்து நிற்கும். ஸோ அவ்வளவுதான் நம்மளோட ஃபில்லிங். அது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே நான் விடுறேன். ஜஸ்ட்டு நம்ம அது ஃபுல்லாக நிரம்பி அதுவே வெளியில் வரும், அது வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ இந்த ஃபில்டு க்ரீம் வந்து உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட நட்டேலா க்ரீம் ஃபில் பேம்பலோன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னோடய வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லை, என்னோடய சேனலில் கொஞ்சம் ஷாப்பிங் வீடியோஸும் நான் அப்பப்போ போடுறேன். ஏன்னா கம்மி விலையில் வரும்போது அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னாலும் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, இதில் நான் போடுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு பிகினர்ஸாக நீங்கள் வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க என் சேனலுக்கு. ஸோ சீக்கிரம் என் சேனல் நல்லா க்ரோ ஆகுன்ற நம்பிக்கை உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸோடைய இதோட நான் வந்து நல்ல நல்ல ரெசிபீஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ்.